எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். மகிமையுள்ள தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை துளிகள் வாயிலாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாக இருக்கிறேன். என்னோடு கூட 19ஆம் சங்கீதம் முதல் பகுதியை வாசித்து நாம் சிந்திக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், நாம் பார்க்கக்கூடிய இந்த வானம் என்னை உண்டாக்கினவர் ஒருவர் உண்டு என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய ஒழுங்கு இல்லையா, எவ்வளவு அழகாக அதை படைத்திருக்கிறார் இல்லையா, பர்ஃபெக்டாக அது இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் என்னை உண்டாக்கின சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு என்பதை அவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாம். அதாவது மகிமையை உருவாக்குவதல்ல, மகிமையாயிருக்கிற தெய்வத்தை இந்த வானம் அமைதியாக பேசாமல் அது எந்த நோக்கத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த பணியை செய்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்கு எதுவாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த உலகத்துல வாழும்படியாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்மை இந்த நாள் மட்டும் ஜீவனை கொடுத்து பாதுகாத்து அலங்கரித்து வைத்திருக்கிறார். இதற்காக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. பிரியமானவர்களே, அது எவ்விதமாய் மகிமைப்படும்படியாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக என்ன செய்ய வேண்டுமாம்? நற்கிரியைகளை செய்ய வேண்டுமாம். இந்த நற்கிரியைகளை செய்யும் பொழுது நம்மை நாம் வெளிப்படுத்துவதற்காக அல்ல, நமக்குள் இருக்கக்கூடிய கர்த்தரை, அவர் எவ்வளவு உன்னதமான தேவன், அவருடைய மகிமை, அவருடைய நற்கிரியைகள் எவ்வளவு மேன்மையானது என்பதை வெளிப்படுத்தி வாழக்கூடிய நற்கிரியைகளாக அது இருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய நல்ல காரியங்கள் எனக்கு பின்னதாக என் தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அந்த நற்கிரியைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நற்கிரியைகளை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் எதை செய்தாலும் காலையிலிருந்து மறுநாள் காலை மட்டுமாக நம் என்ன காரியங்கள் செய்தாலும் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம் குடும்பத்தை நடத்தக்கூடிய முறைகள், பிள்ளைகளை நடத்தக்கூடிய முறைகள் இல்லையா, நம்முடைய வேலைகள், மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், அணுகுமுறைகள், இப்படி எல்லா காரியத்திலும் நமக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நாம் கையாளக்கூடிய விதங்கள், ஊழியங்கள், இப்படி எதை செய்தாலும் அதிலே கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு எதுவாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் எதை செய்தாலும் அதற்கு பின்னதாக என் தேவன் இருக்கிறார், நான் இல்லை என்ற ஒரு உயர்ந்த சிந்தையோடு கூட அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும், அவர் நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாக. மூன்றாவதாக யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கான வாழ்க்கையா இருக்க வேண்டும். மிகுந்த கனி கொடுப்பதினாலே, மரத்தில் வரக்கூடிய கனி அதே மரம் அதை புசிப்பதல்ல, மற்றவர்களுக்கு அது கொடுக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பு, இரக்கம், தாழ்மை, விட்டு கொடுப்பு, இவை எல்லாமே மற்றவர்களுக்காக நாம் செய்து அதன் பின்னணியாக தெய்வத்தை மகிமைப்படுத்தி அவருடைய உன்னதமான மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக அது இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை,
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம், கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்கள், நம்முடைய முழு சரீரமும், நம்முடைய ஆத்துமாவும், வெளியிலே தெரியக்கூடிய நம்முடைய சரீரமும், உள்ளான மனிதன், உள்ளான ஆத்துமாவும் இரண்டும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய உள்ளான சிந்தனைகள் முதற்கொண்டு, நம்முடைய யோசனைகள் முதற்கொண்டு இந்த சரீரத்தின் வாயிலாக தெய்வத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமாம். ஏன்? அவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை கிரயத்திற்கு விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். சிலுவையில நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக உச்சம் தலை முதற்கொண்டு உள்ளம் பாதமட்டமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை முழுமையாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய சிரசிலே முள்முடி, நம்முடைய தலையிலே அவரை குறித்தான சிந்தனை இருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்தக்கூடியான செயல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். அவருடைய கைகள், கால்கள், சரீரம் முழுவதுமாய் வேதனைப்பட்டது இல்லையா? வேதனைப்பட்ட அந்த சரீரத்திலேதான் பாரமான சிலுவையும் சுமந்தார். எவ்வளவு வேதனையா இருக்கும். அவருடைய ஆத்துமா நமக்காக மரணத்திலே ஊற்றினார். பிரியமானவர்களே, முழுமையாக நான் நல்லவன் என்பதற்காக அல்ல, நான் பாவியாய் இருக்கும் பொழுது என் மீது அன்பு வைத்து தன்னையே முழுமையாய் ஒப்புக் கொடுத்த தேவன், நான் இன்றைக்கு மன்னிக்கப்பட்டவனாக அவருடைய மகனாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவராக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய சிருஷ்டிகள், இந்த வானம் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. அதை காட்டிலும் எனக்காக உயிரையே கொடுத்த தெய்வத்துக்கு நான் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று சிந்தித்து, என்னுடைய சரீரத்திலும் பாவம் ஆளாதபடி, என் சிந்தையிலே பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் அறிக்கை செய்தவர்களாக அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாம் செயல்பட இல்லையா, செய்து கொண்டே இருக்க, வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் அந்த மகிமுள்ள தெய்வம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த மகிமை எவ்வளவு பெரிது என்பதை வெளிப்படுத்தி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.